ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான சிம்லி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே ஹெல்தி உடம்புக்கு. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருள்லாம் பார்த்தோன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப 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 முக்கியமான பொருள், ரொம்பவே ஹெல்த்தியான பொருள். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கப்பு இல்லை 1.5 கப், நான் 1.5 கப் எடுத்துக்கிட்டேன். 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான் ஆயில். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் இல்லை ஒரு 1/2 டம்ளர் அதிகம், 1/4 டம்ளர் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெளியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அதுதான் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் 1 கப் போட்டிருந்தீங்கன்னா அதில் 2 சிம்லி உருண்டை, அதை பிடிக்கும்போது 2 நம்ம தனியாக பிரித்து வைக்கலாம், அந்த லெவலுக்கு வரும். ஸோ நான் 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா சைடில் ஒரு நம்ம தவா இருக்குல்ல, தோசை தவா இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம பிசையும் போது ரொம்ப ஹார்டாலாம் பிசைய வேணாம், ஜஸ்ட்டு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆனால் போதும். அங்கங்கே இந்த மாவாக நிற்கக்கூடாது, எல்லாமே ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பாதியாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூடாக்கி வச்சுருக்க தவாவில் நம்ம 2 உருண்டை பிடிச்சோம்ல, அதில் 1 எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. நம்ம அடை தட்டுவோம்ல யூஸ்வலாக, கேழ்வரகு அடை, அந்த மாதிரி தட்டிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஆட் பண்ண வேணாம், லைட்டாக போட்டால் போதும். அது ஜஸ்ட்டு வெந்தால் போதும். ஆனால் நல்லா வேகணும். வேகாமல் இருந்ததுன்னா வேகாமல் இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஒரு மாதிரி. அதனால் நல்லா வேகணும். இன்னொன்று ரவை சரியாக ரவைன்ற சாரி கேழ்வரகு வேகலைன்னா லூஸ் மோஷன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா வேகணும். அதுக்குன்னு தீயாமையும் பார்த்துக்கோங்க. நமக்கு நல்லா இந்த கருப்பு கலரில் வெந்து வரும். உள்ளே நம்ம ஜஸ்ட் எதையாச்சும் குத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வெந்திருந்துச்சுன்னா அந்த மாவு தெரியாது. ஸோ அந்த பதம் வேணும். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு 1/2 கப் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த அடையை மட்டும் தனியாக ஒரே ஒரு சுத்து, ஜஸ்ட் எல்லாமே உடஞ்சி வரும் பவுடர் மாதிரி, அந்த மாதிரி ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் எல்லாமே தனியாக வந்தால் போதும். நெக்ஸ்ட் இதுலேயே வேர்க்கடலை ஒரு 1/2 கப்போ இல்லை நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். போட்டுட்டு வெல்லம் ஒரு 4 ஸ்பூன் வெல்லம், இல்லைனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சுற்றி எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்தால் இன்னொரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே ஈவனாக ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது, ஈவனாக இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். என்னோட குழந்தைக்கு 3 இயர்ஸ். நான் அவளுக்கு இதை சின்ன வயசுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்போதே கொடுத்துட்டுருக்கேன். அவள் இதை விரும்பியே சாப்பிடுவாள். நம்ம இது 1 இல்லை 2 சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டதையும் நம்ம அந்த பிஸ்கெட் அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுப்போம்ல குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னோட அம்மாவும் இதை சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னோட குழந்தைங்களுக்கு நான் இதை கொடுக்கணும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.